எங்க அங்க வராம எங்க பேசும்போது நான் சொல்லிட்டு இருக்கேன். எப்போ நான் பேசி அண்ணன் காத்திருப்பாங்க, சீக்கிரம் முடிதா அவங்க தானே கேள்வி கேட்டுருக்காங்க. அதெல்லாம் நம்ம இப்பதான் சொல்றாங்க. அது கொஞ்சம் ரொம்ப நேரம் பேச நான் உங்களுக்கு வந்து இப்போதைக்கு பேச வேண்டியது நீங்கள் நான் தான். கேள்வி நம்மகிட்ட தான் கேட்பாங்க. அளவான உணவு, முறையான பயிற்சி. பேரை வச்சிருக்கேன், பேரை வச்சிருக்கேன். ஏன்னா அங்க அப்பா கேட்டு யாரும் நடத்தலைன்னு சந்தோஷம். அந்த மாதிரி ரொம்ப பேசிட்டே இருந்தாங்க. அப்படியே பேச்சு ஏதோ தற்கொலை வச்சு நாங்கள் நீங்களாம் எங்கள் ஐயாவோட லட்சங்கள் இருக்கீங்க. நான் ஒருத்தர் தான் அவர் லட்சியத்துக்காரு பார்த்து பேசிட்டேன். இது பேசுதே என்ன சொல்லிட்டாரு, இது சொல்லிட்டாரு, நிறைய தடவை சொல்லிட்டாரு. இது மாதிரி அவரே சொல்றாரு, நீங்க கலைக்காம விட்டுட்டு போயிட்டீங்க, பின்னாடி யாருன்னா அது வழி வழியே ஒரு வீர தமிழ் பிள்ளைகள் எடுத்து நடத்திடுவாங்க. அப்பா 2 பேருக்குமே அரசியல் அதனால இல்ல ஐயாவுக்கு வந்து ரொம்ப தமிழ் நீங்க இந்த ஈழ போராட்டத்தப்ப இந்த படுகொலை யாருமே செய்து தொடர்ச்சி அது நான் சொல்ல வேண்டியது தொடர்ச்சியா செய்து கொண்டது ஐயா தான். செய்தி போட்டது ஐயா தான். ஒரு கட்டத்துல வந்து ஆட்சியை எதிர்த்து போட்டாங்க. அந்த நேரத்துல இருந்த ஆட்சியை எதிர்த்து வந்து அவங்க தொடர்ந்து செய்தியை போட்டாங்க. அந்த நேரத்துல அவங்களுக்கும் அந்த நேரத்துல இருந்த ஆட்சியாளர் தவிர்ங்கன்னு சொல்லும்போது கூட அதை விட்டு அதெல்லாம் நான் செஞ்சேன். அவங்க கவர்மெண்ட் விளம்பரத்துல நிறுத்தினாங்க. ஆனா என்ன கூட தமிழர்கள் இல்ல அதான் தமிழ் வந்து நான் கைதானல்ல இந்த படுகொலை நடந்துச்சு. அப்ப என்னை பார்த்தது கிடையாது. நான் பேசுறது கேட்டேன். ஆனா வழக்கு என்னை கைது பண்ணது திருநெல்வேலியில் அந்த கூட்டத்துக்கு காசு தெரியாத அந்த ஊர்ல சொந்த இவனையே பிடிச்சிட்டு அவங்க யாராவது இருந்தால் வர சொல்லி அன்னைக்கு 10,000 ரூபாய் கொடுத்து இளமையை கொடுத்த நடத்து கேட்டேன். ஐயா நான் பேசிட்டேன். அந்த மாதிரி நான் வந்து சந்திச்சேன். வீட்டில் வந்து நல்லா அவருக்கு வியாபாரம் தொழிலை தாண்டி மொழி நம்ம முக்கியம் தானே. அதான் பையன் சொல்றேன், நீ தரல விளம்பரம் கிடையாது. ஒரு நம்மளை வந்து ஒரு எல்லா நேரத்திலையும் வியாபாரம் பண்ண முடியாது. நான் சில சமயம் முன்னாடி பேசிருப்பேன். அவரு நிப்பாரு, சீக்கிரம் முடியா அவங்க கிட்ட சொல்லு, கேள்வி கேட்டது அவங்க தானே, அவங்க கிட்ட சொல்லு, எட்டே சொல்ல அவர் சீக்கிரம் முடியலா. ஆனா அவங்க தானே கேட்டுட்டே இருக்காங்க.